ஹாய் கைஸ், வெல்கம் டு மாம் அண்ட் கிட்ஸ் மேஜிக் டைம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி மெட்டல் இயரிங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம யூஸ் பண்ண அது என்னென்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஷேட் வர ஆரம்பிச்சிரும். அந்த இனிஷியல் இருக்க அந்த ஷைன் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து நினைப்போம், ஓகே இது என்ன அவ்வளோதானா, இது வேஸ்ட்டா அப்படின்னா. பட் நல்ல ப்ரைஸி கொடுத்து வாங்கினாலும் சம்டைம்ஸ் வந்து வாட்டர் பட்டுச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்படி நம்ம சரி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இதை இன்னும் நல்லா நம்ம பாலிஷ் பண்ணி கொண்டு வரலாம், இந்த பிளாக் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் ட்ரூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்து இது செய்யலாம். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இது பிளேட்டில் போட்டுடுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டொமேட்டோ சாஸ். இதுக்கு வந்து பிராண்ட்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அவைலபிளாக அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ சாஸை நான் இது மேலே கொஞ்சம் போட்டுடுறேன். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இது பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ½ hour வரைக்கும் இதில் அப்படியே சோக் ஆகட்டும், எந்த அளவுக்கு தேவையோ. அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா வந்து டூத் பேஸ்ட். நீங்கள் எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இது மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும் ரிசல்ட். பட் நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைனாக இருக்கும். உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அப்படியே புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும். வந்து கொஞ்சம் கையிலே அப்படியே ரப் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இதை நம்ம வாட்டரில் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாஸ் இருக்கிறதுல நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா நான் அந்த சாஸஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பண்ணக்கப்புறம் பாருங்கள், ஸோ உங்களுக்கு எவ்வளோ நல்லா க்ளீனாக அது ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில், ஸோ நம்ம வாட்டர்லேருந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் எடுத்து நல்லா தொடச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பீஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு சிங்கிள் ஸ்க்ரப்பே வந்து கொஞ்சம் கஷ்டமாக, யூஸ்வலி அது கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக போயிடும். பட் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக அந்த பிளாக்கிஷ் ஷேட்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2 times நீங்கள் ரின்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா இப்போ எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு எவ்வளோ டேனிங்காக இருந்தது, இப்போ எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், படப்பலன்னு புதுசு மாதிரி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஓல்ட் ஜுவல்ஸையும் நீங்கள் நியூ ஜுவல்ஸாக ரெனிவேட் பண்ணிக்கோங்க.